ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதாவது வெயில் காலம் வந்துட்டாலே ஏசி வச்சிருக்கவங்க வீட்டில் 24 மணி நேரமும் ஏசி ஓடிட்டே தான் இருக்கும். அப்படி ஓடுறவங்களுக்கு அந்த மாத கடைசியிலையோ இல்லை 2 மாதம் கழிச்சு வர கரண்ட் பில்லை பார்த்தானா தான் ஷாக்காக இருக்கும். ஸோ அப்படி கரண்ட் பில்லு அதிகமாக வர்றவங்களுக்காக நம்ம தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட்டே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அந்த கரண்ட் பில்லை ஏசி யூஸ் பண்ணாலும் குறைக்கிறதுக்கான ஐடியாவை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஏசி யூஸ் பண்ணாலும் உங்களால் ஒரு 30-40% வந்து அதுலேருந்து கரண்ட் வந்து மிச்சப்படுத்த முடியும். ஸோ உங்கள் கரண்ட் பில்லும் வந்து அதில் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து நீங்களும் அதை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ யூஸ்வலா ஏசியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க ஆன் பண்ணணும்னா உங்க ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஹீட் இருக்கு இல்லையா, அந்த வெக்கை அதை வெளியே ஏற்றும். அந்த கம்ப்ரஸர் வழியா வெளியே ஏற்றிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டு போனால ஆட்டோமேட்டிக்கா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து ஓரளவுக்கு கூலிங் எஃபெக்ட் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏசி வந்து தன்னோட கூலிங் ஏரை வந்து உள்ள அனுப்பும். அப்படி அனுப்பும் போது நம்ம எல்லாராலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலிங்கை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் செட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமான ஃபேன் ஸ்பீடை யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமான மோடை யூஸ் பண்ணுவாங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இபி டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 30-40% வந்து நீங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம். ஏசியில இருந்து வரக்கூடிய கரண்ட் பில்ல அதனால யூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை மிச்சப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த ஏசி ஆன் பண்ணிட்டு டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை வந்து நிறைய பேர் வந்து உடனே கூலிங் வரணும் இல்ல வெக்க தாங்க முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா 18 இல்ல வந்து 20 இல்ல 16 இப்படிலாம் வைப்பாங்க. நம்ம இபி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து 24 டிகிரில இருந்து 26 டிகிரிக்குள்ள வைங்க. இப்படி வைக்கும் போது கிட்டத்தட்ட 36ல இருந்து 40% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து மிச்சமாகும். நீங்க 18 டிகிரி செல்சியஸ் வச்சீங்கன்னா கூலிங் வந்து அதிகமா இருக்கும். பட் அடிக்கிற வெயிலுக்கு அதான் கரெக்டா இருக்கும், நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அதுக்குமே இபி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 24 to 26 டிகிரி இதுக்குள்ள நீங்க வைக்கும் போது உங்களுக்கு வந்து 18 டிகிரி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கூலிங் கிடைக்காட்டினாலும் வெக்கையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கூலிங் உங்களுக்கு கிடைக்கும். அது போதுமானதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது கரண்ட் பில் வந்து கண்டிப்பா மிச்சமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யூஸ்வலா வந்து நம்ம ஃபேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பீடா ஓடுதோ, அதிகமா ஸ்பீடா ஓடுதோ அப்பதான் நம்மளுக்கு வந்து காத்து வரும். ஆனா ஏசியில எவ்வளவுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் கம்மி பண்றீங்களோ அப்பதான் வந்து கூலிங் அந்த அளவுக்கு அதிகமா கிடைக்கும். எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகப்படுத்தீங்களோ கூலிங் கம்மியாயிரும். ஸோ இதுல வந்து இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை குறைச்சு வைக்காம நீங்க வந்து ஓரளவுக்கு நார்மலா நம்ம இபி டிபார்ட்மெண்ட் சொன்ன மாதிரி 24ல இருந்து 26 டிகிரிக்குள்ள வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட்டை சமாளிக்கக்கூடிய கூலிங்கும் கிடைக்கும், கரண்ட் பில்லு மிச்சமாகும். இபி பில் வரும்போது நீங்க ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து இபி பில் அதிகமா வரணும், கரண்ட் பணம் வந்து நம்மளுக்கு வந்து கட்டுறவங்க நிறைய பேர் அதிகமா கட்டினாதான் லாபம் நினைப்பாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட் இந்த ஐடியாவை சொல்லியிருக்காங்க. இதை ஏசி வச்சிருக்கிற எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இந்த வெயில் காலத்துல வெயில சமாளிக்கக்கூடிய கூலிங்கும் கிடைக்கும், அதே சமயம் கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணணும், ஏசி யூஸ் பண்றவங்களால நம்ம சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டுக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்றாங்க. எதனால அப்படின்னா, நீங்க ஏசி யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஹீட்டை நீங்க வெளியே தள்ளுறதுனால வெளியே ஆல்ரெடி ஹீட்டா தான் இருக்கும். உங்க ரூம்ல இருக்கக்கூடிய உங்க வெக்கையும் ஹீட்டையும் சேர்த்து வந்து நீங்க வெளியே தள்ளுறதுனால பக்கத்துல வீடு எதுவும் ஏசி இல்லாதவங்க வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வெக்க வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். ரோட்லயும் அதிகப்படியான வெக்க இருக்கும். இன்னும் பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் பாத்தீங்கன்னா ஏசி இல்லாத வீடுகளுக்கும் அதிகப்படியான வெக்க இருக்கும். ஸோ உங்களோட ஹீட்டே நீங்க அவங்களுக்கு தள்ளுறீங்க, அவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு ஹீட் இருக்கும். ஸோ டபுள் த ஹீட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தும். ஸோ மேக்சிமம் தேவைப்படுற சமயத்துல ஏசியை யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரத்துல ஆஃப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதை எல்லாருமே மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் நீங்களும் கூலிங்கா இருக்கலாம், நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பா வச்சுக்கலாம், ஆனா உங்களுடைய கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தலாம். நான் சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரும். மறக்காம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.